இந்த உடம்புக்குன்னு ஒரு அறிவு இருக்குங்க. அதாவது உடம்புக்கு வெளியில வர உடல் உபாதைகளை நம்ம கண்ணில் பார்த்து அதனோட வலியையும் இதையும் நம்ம வேதனையும் உணர்றோம், அதுக்கு வைத்தியம் பார்க்குறோம், அது சரியாயிடுது. ஆனால் உடம்புக்கு உள்ள என்ன நடக்குதுன்றதை நம்ம கண்களால் பார்க்க முடியாது, அதனால் வர பாதிப்புகள் என்னன்றது தெரியாது. ஒரு அளவுக்கு மேலே அது நமக்கு தொந்தரவு கொடுக்கும்போது தான் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். அல்ட்ராசவுண்டு, சிடி ஸ்கேனு, எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்து பிளட் டெஸ்ட் எடுத்து அப்புறமா உடம்புக்குள்ளே என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சி நமக்கு வைத்தியம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சின்ன அறிவு, இந்த உடம்புக்குன்னு உள்ள அறிவு, அந்த அறிவை நம்மளுடைய மூளைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு அதை கற்றுக்கிறதுன்ற ஒரு விஷயம். ஏன்னா உடலுக்கு உள்ளே நடக்கிற உடல் உபாதைகள் எந்த உடலுடைய உட்பகுதியில் உள்ள பார்ட்ஸும் சரிவர இயங்கலை, பாதிக்கப்பட்டிருக்குன்னா உடனே உங்கள் உடம்பு உங்களுக்கு வேறு வேறு அறிகுறிகளாக அதை வேறு வேறு இடங்களில் கண்டிப்பாக காண்பிக்கும். அது ஆரம்ப நிலையிலேருந்தே அது காமிக்கும். அது இருக்க மோசமாக ஆக அது வேறு வேறு விளைவுகளை அது காமிச்சிக்கிட்டே இருக்கும். இது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாடி சிம்டம்ஸ். அப்போ இந்த பாடி சிம்டம்ஸை வச்சு உடலுக்குள்ளே என்ன நடக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிற அறிவு, பேசிக் அறிவு நமக்கு கொஞ்சமாவது இருக்கணும். அது அந்த காலத்தில் நிறைய இருந்தது. அதனால தான் இந்த மாதிரி வசதிகள்லாம் சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐ அல்ட்ராசவுண்ட்லாம் இல்லாதப்போ கூட மனிதன் தன் உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சு அதுக்கு இயற்கை வைத்தியம், டயட்டு, உணவு முறைகள், எக்ஸசைஸ்ன்ற பல விதத்தில் அது ஆரம்ப நிலையிலேயே அதை கட்டுப்படுத்திட்டான். இப்போ நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்தோன்னா நம்ம அதை பற்றிலாம் கண்டுக்கிறது இல்லை. ஒரு அளவுக்கு மேலே அது ஜாஸ்தி ஆகும்போது தான் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். அதுக்கான பணமும் செலவு, நேரமும் செலவு, நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளுடைய சந்தோஷமும் போகுது. சரிங்க, அப்படிப்பட்ட இதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய வாஸ்குலார் சிஸ்டம், அதாவது நுரையீரல், ஹார்ட்டு, அது சம்மந்தப்பட்டது தான் வாஸ்குலார் சிஸ்டம்னுவாங்க. அதில் குறிப்பாக அந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டதுன்னா, பல்வேறு விதங்களில் நுரையீரல் பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படும் போது அதனுடைய சிம்டம்ஸாக உடலுடைய எந்த பகுதி அதிகமான அந்த சிம்டம்ஸை காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கால்களில் குறிப்பாக கீழ்ப்பகுதி கால்கள், அதுலேயும் குறிப்பாக கால் பாதங்கள். இந்த கால் பாதங்களை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதில் நடக்கிற சிம்டம்ஸ் என்ன பிரச்சனை வருதுன்றதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே நமக்கு இந்த வாஸ்குலார் சிஸ்டத்தில் உள்ள ப்ராப்ளம் தெரியும். ஏன்னா இதுதான் உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, வாஸ்குலார் சிஸ்டம். இப்போ அதை பற்றின ஒரு சிம்டம்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு விஷயம், ரெட் அண்ட் ப்ரௌன் டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிகப்பும் ப்ரௌனும் கலந்த மாதிரி புள்ளி புள்ளியாக டாட்ஸ் வருது. அந்த இடம் ஷைனிங்காக இருக்கும். இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒழுங்கான பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம் சீராக இல்லாத போது இந்த பிரச்சனை வரும். ரத்த ஓட்டம் ஏன் சீராக இருக்கணும், அது எப்படி சீராக இல்லாத போது கால்களுக்கு மட்டும் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு மொத்த வெயிட்டையும் தாங்கக்கூடியது கால். அது இல்லாமல் இந்த பிளட்டு, இந்த வாஸ்குலார் சிஸ்டம், நுரையீரலும் ஹார்ட்டும் சேர்ந்து ஒழுங்காக இயங்கும் போது அந்த ஹார்ட்டு பம்ப் பண்ணுற அந்த பிளட்டு கால் வரைக்கும் போய் கால்லேருந்து திரும்ப மண்டை வரைக்கும் போய், அப்போ முக்கியமாக பார்த்துங்க, புவியீர்ப்பு விசை நம்மளை தண்ணியிலேருந்து எல்லாத்தையுமே கீழே பிடிச்சி இழுக்கும். இப்போ தண்ணி அப்படி கொட்டினீங்கன்னா மேலேருந்து கீழே வரும், மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு வருவது தான் தண்ணீரோட இயல்பு. அதுதான் எர்த்தோடைய கிராவிடேஷனல் பவர், புவியீர்ப்பு விசையால் அப்படி தான் நடக்கும், கீழேருந்து மேலே போகாது. ஆனால் நம்ம உடம்புல அந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிரான ஒரு செயல் நடக்குது பாருங்கள். பிளட்டு பம்ப் பண்ணி காலுக்கு போகிறதும் கால்லேருந்து மண்டைக்கு ரிவர்ஸில் ஏறுறதுன்னா அப்போ எவ்வளோ ஃபோர்ஸாக அந்த பம்பிங் நடக்கணும். அந்த இயக்கம் சீராக இல்லைன்னா அதனுடைய விளைவுகள் உங்களுடைய கால்கள்லையும் பாதங்கள்லையும் வெளிப்படும். அப்படி இரத்த ஓட்டம் சீராக இல்லாத போது இந்த ப்ரௌன் அண்ட் ரெட் டாட்ஸ் அதனோட ஷைனிங் வரும். இது பல்வேறு காரணங்களால் வரும். நம்ம அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெட் அண்ட் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் ஷைனி ரொம்ப பளபளப்பாக இருக்குதுன்னா உங்களுக்கு வாஸ்குலார் சிஸ்டம் ப்ராப்ளம், உங்கள் நுரையீரலில் ப்ராப்ளம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் திங், ஸ்பைடர் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலந்தி வலை மாதிரி அப்படியே அந்த அந்த அது இருக்கிற மாதிரியே அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்மளுடைய காலினுடைய அடிப்பகுதி, அந்த மூட்டு பகுதியில் அது தென்பட்டதுன்னா உங்களுக்கு ஆஸ்ட்ரோஜன் அளவுக்கு அதிகமாக சுரக்குதுன்னு அர்த்தம். அளவுக்கு அதிகமாக ஆஸ்ட்ரோஜன் உடம்புக்கு நல்லது பண்ணக்கூடியது, அது குறிப்பிட்ட அளவில் சுரக்கணும். ஆனால் அளவுக்கு அதிகமாக சுரக்கும் போது அது உங்களுடைய வாஸ்குலார் சிஸ்டத்தை பாதிக்கும். அதன் மூலமாக அந்த இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு
அதனால் இது வந்து தெரியும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரிஞ்சுதுன்னா உங்களுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ பிளட்டினுடைய சுகர் லெவல் முன்ன பின்ன இருந்தாலும் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் அது ஒரு கண்ட்ரோலில் இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் திங் வந்து ஸ்பைடர் வெயின்ஸ் உங்கள் காலில் இருந்ததுன்னா அது வந்து உங்களுடைய நுரையீரலை பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். மூணாவது கிராக்டு ஹீல்ஸ், பாத வெடிப்பு. உங்களுடைய அந்த படத்தில் பார்க்குற மாதிரி பின் பாதங்களுடைய அந்த பகுதியில் வந்து வெடிப்புகள் கிராக்ஸ் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு இருக்குன்றதை நீங்கள் உணர்ந்துக்கணும். இப்போ இந்த கிராக்ஸ் வந்து எப்படி வருது? பி விட்டமின் குறைபாடு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னுடைய குறைபாடு, நியாசின் அப்படின்ற ஒரு சத்து அது வந்து குறைவாக இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களால் அந்த பாத வெடிப்பு வரும். இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பாத வெடிப்பு சரியாயிடும். பி விட்டமின்ஸில் குறிப்பாக B3 அப்படின்ற விட்டமின் குறைபாடு தான் இந்த பாத வெடிப்புக்கு மிக முக்கிய காரணம். மற்ற பி விட்டமின்ஸும் இருக்கிற மாதிரியான உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிடணும். நம்மளுடைய பேச்சுலர் ரெசிப்பியில் நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி பி விட்டமின்ஸும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நியாசின் இருக்கிற மாதிரி என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அது இல்லாத வலைத்தளத்துலையும் நிறைய உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அது போக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய உள்ள காய்கறிகளையும் சாப்பிடணும். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறையனா உங்களுக்கு மீன் சாப்பிட, ஃபிஷ்ஷு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் பெரிய பெரிய ஃபிஷ்ஷு 5 கிலோ 3 கிலோ 4 கிலோ உள்ள பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது. அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கிடையாது, இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்கும், கொழுப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அதை சாப்பிடுவதை தவிர்த்து இந்த மத்தி மீன் அந்த மாதிரி சொல்கிறேன், நெத்திலி அந்த மாதிரி சொல்கிறாங்களே, சின்ன சின்ன மீன்களை வந்து அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா அதில் கொழுப்பு நிறைய கிடையாது, கெட்ட கொழுப்பு. அதே சமயத்தில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறைய இருக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் ஃபிஷ் ஆயில் டேப்லெட்னு விற்கிது, மீன் எண்ணெய் மாத்திரை அப்படின்னு சொல்லி கூட விற்கிது. அதை வாங்கி நீங்கள் வந்து மாத்திரைகளாக சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா ஏகப்பட்ட காய்கறிகள்லையும் கீரைகள்லையும் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் நியாசின் சொல்லப்படக்கூடிய அந்த விஷயமும் வந்து இருக்குது. அதை சாப்பிட்டாலே உங்களுக்கு கிராக்டு ஹீல்ஸ் பாத வெடிப்பு இருந்தால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய நுரையீரல் சற்றே பாதிச்சிருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். அடுத்தது வந்து இன்ஃப்ளமேஷன் அண்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம். இப்போ இந்த வீக்கம் எப்படி வருதுன்னா உங்களுடைய நுரையீரல் தண்ணி போய் தங்கி இருந்ததுன்னா, நம்ம உடம்புல தங்குற கெட்ட நீர் வந்து வியர்வையாகவோ யூரின் வழியாகவோ வேறு விதமாகவோ அது வெளியேறிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்ம உடம்பை விட்டு. அப்படி வெளியேறாமல் உடம்புக்குள்ளே தங்குனாலே அது வந்து குப்பை தொட்டி மாதிரி, அது கார்பேஜ் மாதிரி, அது சாக்கடை மாதிரி ஆகிடும். அது நுரையீரலில் போய் தங்கும்போது அந்த விஷயம் நுரையீரலை ஃபங்க்ஷன் பண்ணாமல் தடுக்கும். நுரையீரல் ஃபங்க்ஷன் பண்ணலன்னா சுவாசம் சரியாக வராது, சுவாசம் சரியாக வரலன்னா ஹார்ட் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது, ஹார்ட் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா உங்களுக்கு அந்த பிளட் பம்பிங் சரியாக நடக்காது, பிளட் சர்க்குலேஷன் சரியாக நடக்காது. அப்போ அதனுடைய விளைவுகள் வந்து உங்களுக்கு காலில் தெரியும். இந்த நுரையீரலில் ஓரளவுக்கு தான் தண்ணி தேங்கும், அதுக்கு மேலே தேங்கிச்சுன்னா நுரையீரலை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும் போது மூச்சு நின்று போயிடும். அதனால எக்ஸஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு காலில் தான் வந்து உங்களுக்கு தேங்கும். அந்த காலில் தேங்கும் போது கால் வந்து வீக்கமடையும். கால் வீக்கமடையதுனாலே உங்களுக்கு நெஞ்சு சளி, நுரையீரல் சளி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கான வைத்தியம் வந்து நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம். வெத்தலையும் இஞ்சியும், ஒரு 4 வெத்தலையும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதுலேருந்து கஷாயம் மாதிரி புழிஞ்சு எடுத்து அதை ஒரு 3 வேளைக்கு நீங்கள் குடிச்சிங்கனாலே 90% பேருக்கு அது சரியாகி போயிடும். அப்படியும் சரியாகணும்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்த்தாகணும். ஏன்னா தண்ணி வந்து உடம்புல தங்க என்ன ஆகும்னா அது பாக்டீரியாக்கள் வாழக்கூடிய வீடாக அது மாறிடும். பாக்டீரியாக்களுக்கு, கெட்ட பாக்டீரியாக்களுக்கு அது சந்தோஷமான இடம். அப்படிப்பட்ட இடத்த தான் உடம்புல தேடிட்டு இருக்கோம். அது போய் தங்கி அது நாளடைவில் சாக்கடையாகும். சாக்கடைன்னா அது கெட்டு போக வைக்கும். கெட்டு போகிற சளியை நம்ம உடம்பும் எவ்வளோ ட்ரை பண்ணி வெளியேற்ற பார்க்கும். அப்படி பண்ணும்போது தான் அந்த ப்ராசஸில் வரத்தான் இருமல், அப்புறம் இந்த தொண்டை கரகரப்பு, இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா மியூக்கஸ்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வெளியேற்றக்கூடிய உடலின் முயற்சி தான் அது. அதுலேயும் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா, அது கெட்டு போச்சுன்னா டிபி மாதிரி ரொம்ப மோசமான விளைவுகள் உள்ள நோய்களுக்கு கொண்டு போய் அது வந்து விட்டுடும்.
அதுவும் இல்லாத ஒரு பேட் ஸ்மெல், அது வாய் நாற்றம் வந்து வாய் துர்நாற்றம் வந்து வேறு காரணங்களால் வர்றது வேற. இது வந்து அவங்க பக்கத்தில் நிற்கும் போது அவங்க விடுற மூச்சு காற்றுலேயே அந்த பேட் ஸ்மெல் இருக்கும். அது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையும் மற்றவங்களோட பழகிறதையும் நிறைய பாதிக்கும். அதனால் நீங்கள் அதனோட ஆரம்ப கட்டத்திலேயே இந்த கால் வீக்கம் வருதுனாலே சளி இருக்குன்னு அதுக்கான வைத்தியத்தை உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கட்டுப்பட்டு வரும். அதை அதிகப்படுத்தி அது கெட்டு போக வச்சு நீங்கள் வைத்தியம் பார்க்கும்போது உங்களுக்கு அது உடல் உபாதைகளையும் கெட்ட விஷயங்களையும் மன உளைச்சலையும் அதிகமாக கொடுக்கும். அப்புறம் பெல்லக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெல்லக்ரா அப்படின்ற விஷயம் வந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் காலுடைய பாதம், அதனுடைய முக்கியமான அடிப்பகுதியில் அந்த பாதத்தினுடைய முன்பகுதியிலையும் அந்த பள்ளத்துலேயும் ஒரு விதமான பெயின், நம்ம சும்மா படுத்துருக்கும் போதே அந்த பெயின் வரும். கீழே இறங்கி காலை நைட்டு தூங்கி காலையில் ஏஞ்சோடனே கீழே கால் வச்சனாலே பெயின் இருக்கும். இச்சிங், அரிப்பு இருக்கும். காலோட கீழ்ப்பகுதியில் ஆரம்பித்து பாதம் வரைக்கும் நமக்கு தேவையில்லாமல் அந்த ஒரு அரிப்பு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி இச்சிங் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லாதது ஒன்று. ரெண்டில் பிளட்னுடைய சுகர் லெவல் அது கண்ட்ரோலாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ பிளட் சுகர் டயபெட்டிஸ் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு அதனோட அறிகுறி என்னன்னா இந்த பிளட் சர்க்குலேஷனில் காமிச்சு அந்த பிளட் சர்க்குலேஷன் சரியாக இயங்காத போது உங்களுக்கு அது இச்சிங் ஆகவும் கால் பாதங்களுடைய அடிப்பகுதியில் பெயினாகவும் தெரியும் போது நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த சமயத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அது இல்லாதவர்களுக்கும் இந்த பிளட்டில் சுத்தம் பண்ணக்கூடிய விஷயம் வந்து சரிவர நடக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். பிளட்டில் உள்ள சரிவர நடக்கவில்லைன்னா என்ன அர்த்தம்னா நுரையீரல் நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் அது கரைப்படுவது, நுரையீரலில் உள்ள கரைகள் அது வந்து டீடாக்ஸ் அப்படின்வாங்க. அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேறிக்கிட்டே இருக்கணும், அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கணும். மற்ற உறுப்புகளில் நடக்கிறத விட மிக வேகமாக நுரையீரலில் அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அது நடக்கலை அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு அந்த கால் பாத இச்சிங், கால் பாத வலி, அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த கெட்டுப்போன டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற முடியாமல் உடலுக்குள்ளேயே தங்கும்போது நம்ம குப்பை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அப்போ அந்த குப்பை தொட்டி எப்படி நாறுது அந்த மாதிரி உடம்புக்குள்ளே ஒரு நாற்றம், ஒரு குப்பை தொட்டி உருவாகும். இந்த கார்பேஜ் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது எங்கே காமிக்க ஆரம்பிக்குன்னா உடல்லேருந்து எப்படியாவது அதை வெளியேற்ற ட்ரை பண்ணும்போது உங்கள் பாதத்தில் தான் அது காமிக்கும். அந்த பாதம் ஸ்மெல்லியாகவும், அதாவது கெட்ட துர்வாடை வந்து அந்த பாதத்துலேருந்து வரும். நீங்கள் சும்மா நடந்துட்டு இப்படி 4 ஸ்டெப்பு நடந்துட்டு வந்தாலே கால்லேருந்து ஸ்மெல் வரும். நீங்கள் செருப்பு போடும்போதும் ஷூ போடும்போதும் கால்லேருந்து ஒரு பேட் ஸ்மெல் அது வந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்பேஜ், இந்த குப்பை தொட்டியில் உள்ள அந்த விஷயத்தை உடம்பு வெளியேற்ற பார்க்குதுன்னு அர்த்தம். அப்போ உடம்புக்குள்ளே உங்களுடைய லிவர், உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, இதுக்கெல்லாம் என்ன பண்ணணுன்றதை நம்ம கடைசியாக சொல்லுவோம். ஹாட் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மாதிரி சூடான எரிச்சல் வந்து காலில் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, காலில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் மாதிரி, காலில் தண்ணி ஊற்றும் போது நல்லாயிருக்கும், மற்ற நேரம்லாம் ஒரு மாதிரியான சூடான எரிச்சல் இருக்கிற மாதிரி ஹாட் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹாட் ஃபீட் உள்ள ஒரு அறிகுறி வந்ததுனால உங்களுடைய நுரையீரல் சரியா இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம பிட்டிங் எனிமா அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். நம்ம அது வந்து அந்த டென்ட் மாதிரி, அந்த ஒரு பள்ளம் மாதிரி உருவாகிறது, அந்த கால்கள் வீக்கம் அடைஞ்சிருக்குன்னா, கால் பொதுவாக பாதம் வீக்கம் அடைஞ்சிருக்குனாலே நீங்கள் வந்து நுரையீரலுக்கான வைத்தியம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த அடுத்தது வந்து ஃபங்கஸ், பூஞ்சையால் வர விஷயங்கள் காலில் வந்து உங்களுக்கு காமிக்கும். அப்படி வந்தாலும் அது நுரையீரலோட பாதிப்பு தான். நகத்தில் வந்து உங்களுக்கு குறிப்பாக காமிக்கும். நகத்தில் வந்து அந்த பிறை நிலா மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது ஆரோக்கியமான நகத்துக்கான அறிகுறி நம்ம படத்தில் காமிக்கிறோம். அந்த இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து சுகர், சர்க்கரையை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு லீவர் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா சுகரையே நீங்கள் டோட்டலாக, டீ காஃபியில் கூட நீங்கள் சுகர் போடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, எதுலேயுமே சுகர் வந்து இருக்கக்கூடாது. ரெண்டாவது ப்ராசஸ்டு ஃபுட்டு, டின் ஃபுட்ஸு, பாக்கெட்டில் அடைச்சி வர அந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸை வாங்கி நீங்கள் சாப்பிடவும் கூடாது, அதை வாங்கி குக் பண்ணவும் கூடாது. ஃபாஸ்ட் ஃபுட்டு, வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டுகளை கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதுக்கடுத்து புரோட்டீன் அதிகம் உள்ள உணவுகளை வந்து நீங்கள் தவிர்க்கணும். இந்த புரோட்டீன் அதிகம் உள்ள உணவை இந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நைட்ரஜன் வேஸ்ட் வந்து நிறைய ஆகும். நம்ம சொன்னோம் இல்லையா, குப்பை தொட்டியில் குப்பை நிறைய சேரும்னு. அந்த நைட்ரஜன் வேஸ்ட்டு
சாதாரணமாக நிறைய புரோட்டீன் நம்ம சாப்பிடும்போது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும்போதும் நம்மளுடைய ஹார்ட்டும் நம்மளுடைய லீவரும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும்போது இந்த நைட்ரஜன் வேஸ்ட்டெல்லாம் பல விதத்தில் ஸ்மூத்தாக வந்து உடலை விட்டு வெளியேறிடும். பட் இதுங்க பாதிக்கப்படும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் வேஸ்ட் உடம்புல தங்கும். ஏன்னா ஆக்சிஜன் சீராக உடம்புக்கு கிடைக்கல, சீரான ரத்த ஓட்டம் இல்லை, ரத்த ஓட்டத்தில் ஆரோக்கிய குறைபாடு இருக்குன்னும் போது இந்த நைட்ரஜன் வேஸ்ட் வெளியாகிறத தடுக்கிறதுனால தான் அது உள்ளே வந்து குப்பை சேர்கிறது. அப்போ நீங்கள் அந்த டைமில் புரோட்டீன் அதிகமுள்ள உணவுகளை வந்து தவிர்க்கலாம். நிறைய விரதங்கள் இருப்பது, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி இருப்பது, நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்களை சாப்பிடுவது, புரோட்டீன் அதிகமுள்ள உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதுக்கடுத்து வந்து இது காரணம் வந்து ஹை மெடிக்கேஷன். உங்களுக்கு வேறு உடல் உபாதைகள் சீரியஸான ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்திருக்கலாம், அதுக்கான வைத்தியம் நீங்கள் எடுத்துருக்கலாம். அந்த மருந்துகளுடைய சைடு எஃபெக்டால் கூட இப்போ நம்ம சொன்ன அறிகுறிகள் வரலாம், அதனால கூட உங்கள் நுரையீரல் பாதிக்கப்படலாம். அதனால தான் டாக்டர்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பி விட்டமின்ஸும் ஒமேகா 3 நியாசின்லாம் உள்ள மாதிரியான மாத்திரைகளையும் சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் நீங்கள் நிறைய வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுட்டு வெஜிடபிள்ஸ், அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய உள்ள வெஜிடபிள்ஸும், ஒமேகா 3 பி விட்டமின்ஸ் நிறைய உள்ள உணவுப் பொருட்களையும், நியாசின் மாதிரி நிறைய உள்ள உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கீரை வகைகள் இதை வந்து அதிகமாக சாப்பிட்ணும். இந்த பீரியடில் கொஞ்சம் நான்வெஜ்ஜை அதிகமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணலாம். ஃபிஷ்ஷு, அது கூட சின்ன சின்ன பொடி மீன்களை வந்து நம்ம சாப்பிட்லாம். ரெண்டாவது ஆல்கஹால், மது பழக்கத்தை அறவே விடணும். மூணாவது சிகரெட் பிடிப்பது, அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் அதை வந்து கம்ப்ளீட்டாக விடணும். ஏன்னா ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அஃபெக்ட் ஆகிருக்கு நம்மளோட லீவர். அதை வந்து மேலும் மேலும் அதுக்கு டார்ச்சர் கொடுக்காம அதை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இயங்க விட்டு தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் எனர்ஜியையும் அதுக்கு நம்ம கொடுக்கணும். உங்கள் சுகரை செக் பண்ணி சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலைகளை நீங்கள் பார்க்கணும். இல்லைன்னா டாக்டரை பார்த்து சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழின்றதை பார்க்கணும். ஏன்னா நம்ம அதுக்கு வைத்தியம் இப்போ என்ன தான் பார்த்தாலுமே அது சரியாகாது, சரியானாலும் மீண்டும் மீண்டும் வரும். இது சுகருடைய ப்ராப்ளத்தால் கண்கள் பாதிக்கும், சுகருடைய ப்ராப்ளத்தால் பற்கள் பாதிக்கும், கிட்னி பாதிக்கும், லிவர் பாதிக்கும், ஒன்றும் பாதிக்கும். அப்போ நீங்கள் லிவர் பாதிக்குது, லிவருக்கு வைத்தியம் பார்க்கணுமா, இல்லை காலில் அந்த பிரச்சனை இருக்குது காலுக்கு பார்க்கணுமான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே இது எல்லாமே சரியாயிடும். ஸோ பிளட் ப்ரெஷரும் சுகரும் கண்ட்ரோலில் வச்சுக்குங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த அறிகுறிகள்லாம் இருந்ததுனாலே உங்களுடைய டயட்லேயும் உங்களுடைய உணவு பழக்கத்துலேயும் எக்ஸசைஸ் பண்ணுறதுலையும் மற்ற விஷயங்களையும் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். அதையும் மீறி அது அதிகமாகிட்டு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டரை தான் பார்க்கணும். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. AJH.